தர்மபுரியில் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற கணவர் வீடு திரும்பவில்லை என மனைவி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்துள்ளார். பெண்ணாகரம் அடுத்த ஏமன்னூர் வனப்பகுதியில் யானையை கொன்று தந்தம் கடத்தியது தொடர்பாக 3 பேரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக கொங்காரப்பட்டியை சேர்ந்த பலரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் விசாரணைக்கு சென்ற செந்தில் வீடு திரும்பாததால் அவரது மனைவி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அதில் தனது கணவரை மீட்டுத் தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். 16ஆம் தேதி நோட்டீஸ் கொடுத்தாங்க. உங்கள் பேர் சொல்லிட்டு நாங்கள் எந்த ஊர் என்ன சம்பவம் மட்டும் சொல்லுங்கள். அப்புறமா வேண்டது முதல்ல உங்கள் பேர் என்ன, யார் கூட்டு போனால், எதுக்கு கூட்டு போனாங்க அதை சொல்லுங்கள். என் பேர் சித்ரா. நாங்கள் கொங்கர்பட்டியிலேருந்து வரோங்க. எங்கள் நோட்டீஸ் 16ஆம் தேதி கொடுத்தாங்க. கொங்கர்பட்டியில் ஃபாரஸ்ட்டுக்கார ஆஃபீஸரு அவர் கொடுத்ததுக்கப்புறம் 17ஆம் தேதி வரணும், காட்டுக்கு விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. அப்படி வீட்டுக்கு ஒவ்வொரு ஆள் வரணும்னு சொல்லி சொன்னாங்க. என்னால் முடியல. என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியாது. எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இது தான் நடந்துச்சு. நாங்கள் கூலிக்கு தான் போகிறோங்க வரங்க. நாங்கள் பிள்ளைங்க குட்டி வச்சுக்கிட்டு கூலிக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கெல்லாம் எதுவும் பாவமோ புண்ணியமோ தெரியாது. எப்படியோ ஒன்று எங்கள் வீட்டுக்காரனே எங்கள் மாமனார் மச்சானார்லாம் காப்பாற்று.